Welcome to JC Maths Tuition. 12th Business Maths Exercise 1.1 la 5th sum பார்க்கலாம். Show that the following system of equations have unique solution. Unique solution அப்படினா என்னன்னா row of A which is equal to row of A, B and which is equal to number of unknown. இது எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து unique solutions கிடைக்கும். சோ அத தான் நம்ம வந்து இப்ப எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு செட் ஆஃப் equations கொடுத்திருக்காங்க. அத வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். 1 2 3 1 4 9 எழுதிட்டு இதோட வேரியபிள்ஸ் வந்து தனி மேட்ரிக்ஸா x y z ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இதோட ஆன்சர்ஸ் வந்து என்ன 3 4 6. இது வந்து என்ன ஃபார்மட்லனா ax = b அந்த ஃபார்மட்ல எழுதிக்கணும். எழுதிட்டு அடுத்து வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அது ஒண்ணு இல்ல, நம்ம a, b ன்னு சேர்த்து எழுதிக்கணும். அவ்வளவுதான். அப்ப நமக்கு வந்து என்ன இருக்கு 1 1 1 b மேட்ரிக்ஸ்ல 3 1 2 3 b மேட்ரிக்ஸ்ல 4 1 4 9 b மேட்ரிக்ஸ்ல 6 இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம வந்து ரோ எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதாவது இது என்ட்ரி எலிமெண்ட், இந்த என்ட்ரி எலிமெண்ட் கீழே இருக்கிறது ரெண்டும் 0 ஆகணும். இது ஒன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதுதான் இந்த ரோல என்ட்ரி எலிமெண்ட், இதுக்கு கீழே இருக்கிறது 0 ஆகணும், நம்பர் 0 ஆகணும். ஸோ இந்த 3 நம்பரும் நமக்கு 0 ஆகணும். ஸோ நமக்கு மேலே 1 இருந்துச்சுன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸி. நான் ப்ரீவியஸ் சம்லேயே நிறைய இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதை 0 பண்ணணும். நம்ம இது வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ 2ல தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ எங்கே சேஞ்ச் பண்ணணுமோ அது ரோ 2 விச் கிவ்ஸ் எங்கே என்ன எழுதுறமோ அதே தான் இங்கே எழுதணும். ரோ 2 பாருங்க, இங்க 1 இந்த இடத்துல 0 ஆகணும். 1 0 ஆனா -1 இருந்தா 0. ஸோ -1 இருந்தா நமக்கு 0 ஆயிடும். இன்டூ R1 இன்டூ 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது நோ சேஞ்ச். ஸோ -1 இன்டூ 1 பண்ணும்போது -1, இங்க 1 இருக்கு. ஸோ 1 - 1 0 ஆயிடும். ஸோ R2 அப்படியே எழுதிக்கலாம். R2ல வந்துட்டு 1 2 3 4 இருக்கு. R1 வந்து என்ன இருக்குன்னா -1 இன்டூ R1 அந்த சைனோட எழுதிக்கலாம். -1 இன்டூ R1 அப்படியே நீங்க சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. மைனஸோட மல்டிபிள் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஏன்னா 1ஓட தான் மல்டிபிள் பண்றோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணி எழுதினாலே போதும். 1 - 1 0 2 - 1 1 3 - 1 2 4 - 3 1. இதுதான் நம்மளோட நியூ R2. ஒன்ஸ் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்ச் உள்ள அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோல சேஞ்ச் பண்ண வேல்யூஸ் இங்க இருக்கு 0 1 2 1. தேர்ட் ரோல எந்த சேஞ்ச் உள்ள 1 4 9 6 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இது என்ட்ரி எலிமெண்ட். ஸோ சாரி, இது என்ட்ரி எலிமெண்ட், அதுக்கு கீழே இருக்க ரோல இருக்க எல்லாமே 0 ஆகணும். ஸோ இது 0 ஆயிடுச்சு, இது 0 ஆகணும். ஸோ இப்போ ரோ 3ல தான் சேஞ்ச். ரோ 3 விச் இஸ் ரோ 3 -1 ரோ 1 அவ்வளோதான். ரோ 1ஆல நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். அப்போ ரோ 3 வந்து என்னது 1 4 9 6 காப்பி பண்ணிக்கலாம். -1 இன்டூ R1 மைனஸ் இன்டூ R1 அப்படியே நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஏன்னா 1ஓட தான் மல்டிபிள் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 0 ஆயிடும். 4 - 1 3 9 - 1 8 6 - 3 3ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ரோ 3ல தான் அந்த சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் சேஞ்ச் ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. ரோ 1ல இந்த சேஞ்ச் உள்ள அப்படியே எழுதிக்கலாம். ரோ 2லயும் இந்த சேஞ்ச் உள்ள அப்படியே எழுதிக்கலாம். ரோ 3ல இப்போ சேஞ்ச் பண்ண வேல்யூ 0 3 8 3 இதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த நம்பரை நம்ம 0 ஆக்கணும். 3 வந்து 0 ஆகணும்னா -3ஓட மல்டிபிள் பண்ணால் 0 ஆகிடும். நம்ம ரோ 1 நம்ம இப்போ பார்க்க வேணாம். ரோ 3ல என்ன சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ரோ 2ல தான் பண்ணணும். அதாவது வந்துட்டு இது என்ட்ரி எலிமெண்ட், அதாவது இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ரோ வந்து இந்த 2 0 ஆக்குறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோல இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவை தான் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரோ 3ல தான் சேஞ்ச். ரோ 3 விச் கிவ்ஸ் ரோ 3 போட்டுக்கணும். இங்கே 3 இருக்கு. ஸோ நமக்கு -3 வந்துட்டு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். -3 இன்டூ ரோ 2 இந்த ரோ 2ஓட மல்டிபிள் பண்ணும். இப்போ பாருங்க, ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம். 0 3 8 3 -3 இன்டூ ரோ 2 -3 இன்டூ ரோ 2 போது 0 ஆயிடும். -3 இன்டூ 1 -3 -3 இன்டூ 2 -6 -3 இன்டூ 1 -3. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 0 0 8 - 6 2 3 - 3 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பாருங்க, ஆஃப்டர் சேஞ்ச் ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்ச் உள்ள அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 1 1 1 3 0 1 2 1. தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்ச வேல்யூஸ் 2 0. இப்போ பாருங்க, இது நமக்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம்ல, அதாவது வந்துட்டு ரோ எக்கலான் ஃபார்ம்ல கிடைச்சிருச்சு. ரோ எக்கலான் ஃபார்ம்ல கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம ரேங்க் எழுதிடலாம். ரேங்க் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆஃப் ஏ தான் பார்க்கணும். அதாவது ஏ மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் பார்க்கணும். ஏ மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் பார்க்கும்போது நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ், ஒரு ரோல எல்லாமே 0 ஆனா மட்டும்தான் நம்ம ரேங்க்ல எடுத்துக்க மாட்டோம். பாருங்க, எலிமெண்ட் இருந்தா நம்ம அதை ரேங்கா கன்சிடர் பண்ணணும். இது ஒரு எலிமெண்ட் இருக்கு, இதுல எலிமெண்ட் இருக்கு, இதுல எலிமெண்ட் இருக்கு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு 3. அதே மாதிரி அடுத்து ரேங்க் ஆஃப் A, B பார்க்கணும். ரேங்க் ஆஃப் A, B பாருங்க, மொத்தமா பார்க்கணும். இதுலயும் எலிமெண்ட் இருக்கு, இதுலயும் எலிமெண்ட் இருக்கு, இதுலயும் எலிமெண்ட் இருக்கு. ஸோ ரேங்க் ஆஃப் A, B என்ன வரும் 3 தான் வரும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்னோன்ங்கிறது வந்துட்டு XYZ, அதுவும் 3 தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஈக்குவலா இருந்தா இது வந்து யூனிக் சொல்யூஷன்ங்கிறது நமக்கு தெரியும்.
ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். when row of A is equal to row of A comma B is equal to n, the system of equations are consistent and have unique solution. யூனிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இது எல்லாத்துக்குமே அதாவது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வந்துட்டு வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த வேல்யூஸ் நம்ம வந்து இப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரீவியஸில் ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக இருக்க இந்த மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஏ கமா பி, அந்த ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். 1 2 0 0 2 இது A மேட்ரிக்ஸ். எக்ஸ் ஒய் இசட். பி மேட்ரிக்ஸ் வந்து அதோட ஆன்சர்ஸ் 3 1 0. இது ஏஎக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டுக்கு ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்த மேட்ரிக்ஸை எடுத்து மாற்றி எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். சேம் அதே ப்ரொசீஜர். 1 into x x plus 1 into y plus y plus 1 into z plus z is equal to answer 3. 0 into x 0 ஆயிடும். 1 into y y plus 2 into z 2z is equal to answer 1. அடுத்தது x உம் y டேர்ம் 0 ஆயிடுச்சு. 2z is equal to answer 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஸோ இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இதில் பாருங்க 2z is equal to 0. So from equation 3, 2z is equal to 0, z is equal to 0 by 2. 0 by 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ z வேல்யூ 0 ஆயிடுச்சு. z வேல்யூ 0 ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் substitute in equation 2ல substitute பண்ணுவோம். y plus 2z is equal to 1. y plus 2 into 0 வந்து நமக்கு 0 ஆயிடும் is equal to 1. அப்போ y is equal to 1. y வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? from equation substitute in equation 1ல வந்து y z நம்ம substitute பண்ண போறோம். அப்போ x plus y plus z is equal to 3. x ஓட வேல்யூ தெரியாது. y வேல்யூ 1 plus z வேல்யூ 0 is equal to 3. அப்போ x is equal to 3. இந்த 1 plus 1 அந்த பக்கம் போகும் -1. அப்போ x is equal to 2ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் x, y, z is equal to 2, 1, 0. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 12th பிஸ்னஸ் மேத்ஸில் இருக்க எல்லா சம்ஸுமே நான் லைனாக அப்லோட் பண்ண போகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.